சமூகத்தில் நான் முதலிலே சொன்னதைப் போல நல்லது செய்வது என்பது ஒன்று, அதை தேர்வு செய்து செய்வது. கல்விக்கு உதவிய எவ்வளவோ பேரை பார்த்திருக்கிறோம். ஆனால் யாருக்கு உதவ வேண்டும் என்ற அந்த தேர்வு முறை இருக்குல்ல, அதுதான் அகரத்தின் தனித்துவமானது. அதுதான் பாராட்ட வேண்டிய மிக முக்கியமானது. மழை பெய்து கொண்டே இருக்கிறது பல லட்சம் வருஷமா. ஆனால் எந்த பயிருக்கு நீர் செல்ல வேண்டுமோ அதற்கு குளம் வெட்டி வாய்க்கால் அமைத்து கொண்டு போய் அந்த பயிருக்கு தண்ணீரை சேர்ப்பதுதான் மனிதனின் மகத்தான கண்டுபிடிப்பு. அதே போலதான் தேர்வு. இவ்வளவு மாணவர்களை தனித்தனியாக தேர்வு செய்து அவர்களுக்கு கல்வியை கொடுத்தது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நமக்கான குரல். நான் தொடர்ந்து திரைக்கலைஞர் சூர்யா அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிற பொழுது ஒரு முறை கூட சொன்னேன், நான் நாடாளுமன்றத்தில் கல்வி நிலைக்குழுவின் உறுப்பினராக 4 ஆண்டுகள் செயல்பட்டேன். இந்தியாவில் கல்வி சார்ந்த எல்லா நிறுவனங்களின் கொள்கைகளையும் முடிவு செய்கிற அமைப்பு அது. ஐஐடி, என்ஐடி, எய்ம்ஸ், எல்லா நிறுவனங்களையும். அதில் இந்த தரப்புக்காக பேசுகிற ஒரு உறுப்பினராக தொடர்ந்து கேள்விகளை கேட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு 28 எம்பிக்கள் அதில் இருக்கிறோம். அப்போ ஒரு நாள் என்னை அழைத்த அந்த செயலாளர் கேட்டார், நீங்க மட்டும் தொடர்ந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே ஏன் தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு புரியல ஏன் அப்படின்ன. இந்த 28 பேர்ல ஓன் யூனிவர்சிட்டி இல்லாத ஒரே ஆள் நீங்க தான் சார் அப்படின்னாரு. சொந்த பல்கலைக்கழகம் இல்லாத ஒரே எம்பி நீங்க தான் அப்படின்னாரு. நாம் எந்த தரப்புக்கு பேச வேண்டும் என்பதில் ஒரு எழுத்தாளனாக, ஒரு செயல்பாட்டாளனாக, ஒரு கலைஞனாக ஒரு தெளிவு வேண்டும். அந்த தெளிவோடு நடந்து கொண்டிருக்கிற திரைக்கலைஞர் சூர்யா அவர்களுக்கும் அகரத்தினுடைய அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுப்பதற்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை மனித சமூகத்திற்கு நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. கொடுக்கிற இந்த நல்ல கல்வியை கொடுக்கிற இந்த நல்ல செயலுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள்.